உயிருக்கு உயிரான தோழன் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நமக்கு உயிருக்கு உயிரான தோழன் இருக்கான். யார் தெரியுமா? நம்மளை படைச்சவன். நம்மளை படைச்சவனை தவிர ஒரு உற்ற தோழன் யாருமே கிடையாது. இந்த படைச்சவன் யார் தெரியுமா? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். அவன் அதுக்குள்ளே இருக்கிறான், நமக்குள்ளே வந்துட்டான். அவன் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கிறான். அது சொல்லும் இந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம சொல்லுவோம், சே உனக்கு என்ன தெரியும், நான் போவேன். அவனை நம்பாத. அது சொல்லும், உனக்கு என்ன தெரியும், அவன் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவன் எனக்கு நானும் அவனும் நகமும் சதையுமா இருப்போம். நம்ம சொல்லுவோம், சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும் வேண்டாம். அது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லும். இந்த துலா மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பண விஷயத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பதவி விஷயத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பொருளாதாரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ், உறவுகள் மத்தியில் நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ்னா என்ன? எல்லாரும் பாசிட்டிவ்னா சந்தோஷப்படுவாங்க. சில இடத்துல பாசிட்டிவ்னா சந்தோஷப்படக்கூடாது, சில இடத்துல நெகட்டிவ்னா சந்தோஷப்படக்கூடாது. நெகட்டிவும் பாசிட்டிவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒருத்தவனுக்கு ஒரு வியாதி பாசிட்டிவ்னு வந்தால் சந்தோஷப்படுவானா? அதே இன்னொரு வியாதி நெகட்டிவ்னு வந்தால் சந்தோஷப்படுவானா? புரியுதா? சில இடம் மாறிடும். அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த துலா மாதத்தில், இந்த ஐப்பசி மாதத்தில், இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு என்ன சொல்லுதோ நீங்கள் கேட்கணும். அது நெகட்டிவாக தான் நான் சொல்லும். உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசணும். அது உங்களை இப்போ என்ன பண்ணும்? தப்பான வழிக்கு அழைச்சிட்டு போகாது, தப்பானவர்களை உங்கள்கிட்ட காட்டி கொடுக்கும். உங்களை யார் துரோகிகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களை யார் ஏமாத்துறாங்க, யாரால் உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட போகுது, இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்பணும். இந்த பதிவு பார்க்குறது கோடி புண்ணியம், கோடி பாக்கியம். இதை ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு, மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த பதிவை பார்த்துருப்பனே, நல்லது சொன்னால் ஆறுப்பா கேட்பா. அப்போ உங்கள் மனசே நல்லது சொல்ல போகுது. என்னதான் நல்லது சொல்லும் அப்படின்னா, கெட்டவர்களை முகம் காட்டும், முகத்திரையை கிழிக்கும். அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில்? ரொம்ப சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், இயற்கையோடு இயற்கையாக இருப்பது நல்லது. தண்ணி போகிறோம், தண்ணியில் ஒரு மழை பெய்யுது, வெள்ளம் வரப்போகுது. இந்த மாதத்தில் வெள்ளம் இருக்குது, ஆறுகள் உடைக்க போகுது, தண்ணீரில் பயம் இருக்குது. 4 பேர் உதவி பண்ணும்போது நம்மளும் உதவி பண்ண போகிறோம், அவ்வளோதான் செய்கிறோம். அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் நம்ம செய்யணும், தர்மம். சிரமப்படுறவங்களுக்கு தர்மம். சிரமப்படுற மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு போய் இப்போ எதுக்கு உதவி பண்ணணும்? உங்கள்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கே நிறைய பேர் வருவான். இப்போ உங்களை ஏமாத்துறதுக்குனே சில பேர் வருவான். அதை ஆண்டவன் காட்டி கொடுப்பான். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும், இவன் நல்லவன் இல்லை, இவங்கிட்ட அந்த பணத்தை கொடுக்காத, இவங்கிட்ட அந்த சைனை போடாத. அந்த முக்கியமாக இந்த மாதத்தில் நிறைய சைன் போடுற வேலையெல்லாம் வரும். சைன் போடுற வேலை, ஒப்பந்தங்கள், பரிமாற்றங்கள் ஏற்பட வேண்டிய வேலை, நம்பி ஒருத்தவன்ட்ட கொடுக்க வேண்டிய வேலை, இதெல்லாம் வரும். அப்படியே தில் 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 தில்னு தில்லு தில்லுன்னு மனசு சொல்லும், தில்லாருன்னு. அது மட்டும் சொல்லிட்டு போயிட்டுன்னா யாரு கஷ்டப்படுறது? அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும், வேண்டாம் நீ போவாத ராஜா, அவன் ஃப்ராடு, அவன் ஏமாத்துறவன், அந்த பக்கம் போடாத அப்படின்னும். அது சொல்கிறத கேட்கும். ஆழ் மனசுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அதுதான் கடவுள். இந்த மாதம் உங்கள் மனம் உங்களை சரியாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வழி நடத்த போகுது. பயன்படுத்துங்க. முக்கியமான தஸ்தாவேஜுகளை பத்திரமா வச்சுக்கிங்க. சில பேர் உங்களை அலைய விட்டு கூட பார்ப்பாங்க.
ஒரு பொருளை திடீர்னு காணும்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே உங்களுக்கு அபிப்பிராயம் உள்ளவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எது சொன்னால் வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வலியை ஏற்படுத்துவாங்க. மனிதனுடைய கெட்ட புத்தி என்ன தெரியுமா? இந்த மனுஷனுடைய கெட்ட புத்தி, ஒருத்தவனுக்கு எது சொன்னால் வலிக்குன்னு தெரிஞ்சு சொல்லுவான் பாருங்க, சை எல்லாம் மனுஷனான்னு யோசிக்க தோணும். ஆனால் மற்றதெல்லாம் பேசுவாங்க. காலையில் இருந்தால் சாமி கும்பிடுவான், சாயந்தரம் இருந்தால் கோயிலுக்கு போவான். நான் கேட்பேன், இன்னொரு மனுஷனை நோகடிச்சிட்டு எந்த கோயிலுக்கு போய் என்னடா கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு மனுஷனை மனசை நோகடிச்சுவிட்டு அவன் வலிக்குதுன்னு தெரிஞ்சு அந்த மனசு வலியில் இருக்கிறவனை பார்த்துட்டு வலிக்கு காரணமாக இருந்துட்டு கோயிலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறதும் ஆராதனை பண்ணுறதும் எந்த சாமிடா கொடுக்கும் உனக்கு? சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ பண்ணுறதையெல்லாம் அவனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னால் கஷ்டப்பட்டவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சிம்மராசிக்காரர்களே, உங்களை இப்போ மனவலிக்கு சில பேர் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசாதீங்க, சுருக்கமாக பேசுங்க. எப்படி பேசணும்? நெருக்கம் வேண்டாம், சுருக்கம் வேண்டும். சுருக்கமாக பேசுனீங்கன்னா பல லாபம் ஏற்பட போகுது சிம்மராசிக்கு. ஒரு அப்பா சொல்கிறேன், ஒரு சகோதரன் சொல்கிறேன், ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா துலா மாதத்தில் சூரியன் நீசமாயிடுவார். நம்ம ஏதோ ஒன்றும் தெரியலேன்னு எல்லாரும் நினச்சி பார்ப்போம். இந்த மாதத்தில் என்ன ஆகும்? நமக்கு ஏதோ ஒன்றும் தெரியலடா இவருக்கு, நம்மளை ஏமாத்துறதுக்கு ஐடியா பண்ணுவோம். பல பேர் நம்மளை வேணும்னே பேசுவோம், நம்ம காதுகிட்டே பேசுவோம். ரிப்ளை பண்ணாதீங்க, பதிலே சொல்லாதீங்க. சில தேவையில்லாத ஃபோன் வரும், அன்வான்ட் கால்ஸ், அன்வான்ட் மெசேஜ் வரும், வாண்டடாக அடிப்பாங்க, நீங்கள் சிக்கணும்னு அடிப்பாங்க. இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் மனசில் எது வேணான்னு தோணும். இந்த ஃபோனை எடுக்க வேணான்னு முடிவு பண்ணால் எடுக்காதீங்க. இந்த மெசேஜை பார்க்க வேணான்னு முடிவு பண்ண அந்த ஆளுக்கு ரிப்ளை முட்டி வேணாம், விட்டுட்டு போங்க, பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வச்சுருப்பான். கூகுளில் போகிறோம், ஒரு ரூட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதுக்காக கூகுள் உங்களுக்கு அடுத்த ரூட்டை காட்டாமல் போயிட போதா? காட்டுதா இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா, இது இல்லைன்னா இவன் இல்லைன்னா இன்னொருத்த. இந்த உலகத்தில் சிம்மராசிக்காரங்க ஒன்றே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், யாரையும் நம்பி நாம் இல்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன். போங்கடா போங்க. இந்த பாட்டை மனசில் வைங்க ப்ரோ, சிஸ்டர்ஸ், நீங்களும் தான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. காலம் நமக்கு வருங்க. காலம் இருட்டி இருக்குன்னா வெளிச்சம் வராமல் போய்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இருட்டிக்கிட்டு இருக்குன்னா வெளிச்சம் வராமல் போய்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வரும். எம்பெருமான் சிவபெருமான், சிவனை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. யமனையே வெல்ல வைப்பதற்கு யமனையே வெல்ல வைக்க முடியும் இல்லையா? யமனையெல்லாம் தூக்கி சாப்பிடலாம் நம்ம. இவங்கெல்லாம் யார்? சில்லற. ஏன்னா சிவபெருமான் உங்கள் பக்கம் இருக்கார். அந்த சிவனை வழிபாடு பண்ணுங்க, அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க, அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் அண்ணாமலையாரை முடிஞ்சா பாருங்க. என் அன்பான சிம்மராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் முடிஞ்ச அண்ணாமலையாரை பாருங்க. உங்கள் பூமி பிரச்சனைகள் தீரும், உங்கள் உடன் பிறப்பு பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு இருக்கிற உடம்பு அசௌகரியங்கள் குறையும், உங்கள் மனசை திருடுறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. எஸ், சிம்மத்திற்கு இது ஒரு அற்புதமான நேரம். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணாதான் அற்புதமான நேரம். நான் ஒரு நண்பனாக உங்களுக்கு பேசியிருக்கிறேன், நல்லது நடக்கும். உங்களுக்கும் ஒரு காலம் வரும், காலம் வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். எந்த காலம் வந்தாலும் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாசம் எப்படி இருக்கும்? ராசிக்கு 2வது வீட்டில் சூரிய பகவானுடைய பிரவேசம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சுக்கிரன் கன்னியா ராசியிலே சுக்கிரனும்
2வது வீட்டுக்கு சுக்கிரனுடைய பிரவேசமும் நடக்கும் அந்த மாதத்திலேயே. 3வது வீட்டுக்கு செவ்வாய் வராரு. அப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செலவு கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு. கௌரவ செலவுகள்னு பேர், நிர்பந்த செலவுகள்னு பேர். உங்கள் குடும்பத்தில் யாராவது வயசில் பெரியவங்களுக்கு உடல் நலங்கள் அந்த மழை காலத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மழை காலம் வெள்ளம் ஏற்படுது, ஆறுகள் உடைப்பு, தண்ணீரால் பிரச்சனை, இதெல்லாம் இயற்கையுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது. அதில் நாம் அலாட்டாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் முன்னாடியே அலாட்டாகிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், வீட்டை அப்புறமா பார்த்துக்கலாம், கார் அப்புறமா பார்த்துக்கலாம், 2 வீலர் அப்புறமா பார்த்துக்கலாம், இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. எல்லாமே முன்னாடியே அலாட். ஜீவராசிகளை வரைக்கும் முன்னாடியே பார்த்துக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா கன்னிராசிகளுக்கு பொறுப்பு அதிகம். யார் எந்த நேரத்துலையும் கதவு தட்டுற இடம் கன்னிராசி தான். உங்களுக்காக நீங்கள் கதவை திறக்கிறீங்களோ இல்லையோ, தட்டுறவனுக்காக திறக்கணும். அப்போ இந்த துளாராசியில் இந்த சூரியன் போய் உட்காரும் பொழுது, இந்த துலா மாதம்னு அதுக்கு பேர். ஏற்கனவே தண்ணியில் இருக்கிற மாதம். இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த தண்ணியில் இருக்கிறான்னா அவன் எங்கேயாவது சொல்கிறது கேட்பானா? தண்ணி போட்டான் சொல்கிறது கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ இந்த மாதமே தண்ணியில் இருக்கும். அதில் சூரியனும் 2ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், வருத்தப்பட்டு சம்பாதிப்போம், ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வாங்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சம்பாதிப்போம், வைராக்கியத்தில் சம்பாதிப்போம். அங்கே உள்ளது இங்கே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் அதை கொடுத்து வாங்கலான்னும் போது அடிப்பாவத்தமும் போகணும். இந்த மாதத்தில் நம்மளையே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் செய்தி என்ன வரும், நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்கெட்சு போட்டுக்காதீங்க. இந்த மாதத்தில் இந்த பணத்தை இதுக்கு தான் செலவு பண்ணணும்னு ஸ்கெட்சு போட வேண்டாம். ஆனால் இந்த பணம் வருதுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த 2 வார்த்தையை கவனமாக வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லலாம், ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட சொல்லலாமா? அங்கே தாங்க சுருக்கமாக வாழ்க்கை புரிஞ்சிடும். நம்மளோட வாழ்க்கையை நெருக்கமாக இருக்கிறவங்க தான் சுருக்கமாக மாற்றுறாங்க. இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பகையெல்லாம் நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன். வெளியாட்களாலேயே வராது, ரொம்ப பழகிறவன் தான் குத்துவான். அது ஊமை குத்துன்னு பேர். இந்த சில இடத்துல அடித்தாங்கன்னா உள்ள வெளியில் தெரியாது, வெளிக்காயமே இருக்காது. கன்னிராசிக்கு வெளிக்காயமே இருக்காது, எல்லாம் உள்காயம்தான். காயப்பட்டுக்கடா, அடிப்பட்டுக்கடா, வலிக்குதுடாடே, உடுங்கடா, முடியலடா அப்படின்னாலும் ஒருத்தனும் நம்ப மாட்டான். எங்க மாப்பிள்ள அடிப்பட்ட மாதிரியா இருக்க மாப்பிள்ள, ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு கேட்பான். நம்மளுடைய நெருக்கடியை கூட, நம்மளுடைய சங்கடத்தை கூட ஒருத்தவன் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போவான், ஜாலியாக எடுத்துகிட்டு போவான். அதே ஒருத்தவன் கஷ்டம்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அவன் சின்னதாக வந்திருப்பான், அதை நீங்கள் பூதாகரமாக ஆக்கி அவங்க பெரிய அளவில் உதவி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க. ஆமாம், அதில் இந்த மாதத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கௌரவ செலவுகள் வரும், கௌரவ விஷயங்களில் கவனமாக இருங்க. அதாவது மறுக்க முடியாது, இப்போ பிரச்சனையே அதான் வரப்போகுது, மறுக்க முடியாது. இப்போ காலம் எப்படி கொண்டு போகுது, மறுக்க முடியாமல் உங்களை திணிக்கும். இப்போ இந்த பதிவு எதுக்கு பார்க்குறோம், சும்மாவா? போர் அடிக்குதுன்னா இன்டிமேஷன் கடவுள் கொடுக்குறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி வருது, என்னடா இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறானே நினைக்கக்கூடாது. பிரபஞ்சம் இப்படி தான் உணர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் இயற்கை சீற்றத்தினால் கொஞ்சம் பணங்காசு உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ இப்போ கன்னிராசி அலாட்டாக இருங்க பண விஷயத்தில். 1. 2வது ரொம்ப முக்கியம், இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி அவன் பின்னாடி போகாதீங்க.
ரொம்ப முக்கியமே அதான். இந்த கௌரவ பிரச்சனையில் 2வது இடத்துல வர்றது அதுதான். யாரையும் நம்பி ஒரு ட்ராவல் பண்ண வேண்டாம். கையில் பணத்தை வச்சிங்க, திடீர்னு அவன் பாதியில் இறக்கி விட்டுட்டா கூட நடந்து வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நான் சொல்கிறது உதாரணம். எந்த விஷயத்துலையும் அதுதான். இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறது, ஒப்பந்தம் போடுறது, பிளானிங் பண்ணுறது, இது இன்னொரு பிளானிங், ஒரு ஆப்ஷன் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. சமையலே பண்ணுறீங்க, வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க, கூட்டு குழம்பு பொரியல் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது பத்தலைன்னா என்ன பண்ணலான்னு எக்ஸஸாக உனக்கு ரெடியாக இருக்கணும். அதனால தான் வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக வீட்டில் இருக்கணும். பட்டுன்னா ரசத்தை வச்சு விட்டுடலாம். சில பேர் விஷமே வைக்கிறாங்க. பாசம்ங்கிற விஷம், பாசம்ங்கிற விஷம். இதில் நிறைய கன்னிராசிக்காரர்கள் சிக்கிறாங்க. பாசத்தில் உழுந்தவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர். நம்பிக்கை ரொம்ப பேசிட்டோம்னா நம்பிடுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு டவுன். அது வேண்டாம், இந்த மாதம் அதெல்லாம் வேண்டாம். பாசமாவது இதாவது நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆதாய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் அலாட்டாக இருக்கிறது தான் ஆதாயம். நான் முதல்ல சொன்னது தான், வருமான விஷயத்தை நாசுக்காக செயல்படுத்துங்க, இந்த விஷயத்தில் அலாட்டாக இருங்க. கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு புது கணக்கு போடுவீங்க, புதுசாக ஒரு பிளான் பண்ணுவீங்க, இது செட் ஆகும். சில மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல நேரம், காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம். வாகனங்களில் சேஃப்டி பண்ணணும், உங்களோட பதவிகளை சேஃப்டி பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு ஹை பீக் வரப்போகுது, ஒரு நல்ல டைம் வரப்போகுது, நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. அதை யாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்தாதீங்க. ஆனால் அதே உங்களோட இமேஜை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க. இது 2 வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சீக்ரெட் ரகசியத்தை விளம்பரப்படுத்த வேண்டாம், ஆனால் உங்களை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு வாங்க. இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் இருக்கீங்க அப்படி நிறைய வாட்ஸ்அப்பு, நிறைய இதிலெல்லாம் நீங்கள் இருக்கீங்கிறத காட்டணும், ஆனால் உங்கள் சந்தோஷத்தை காட்டக்கூடாது. இப்போ பயணம் புரியுது, அந்த பயணம், இந்த பயணத்தை புரிந்து கொண்டால் கன்னிராசிக்கு இது நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை கும்பிடுங்க, விநாயக பெருமானையும் பெருமாளையும் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கு. குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க, அடுத்தது பிள்ளையாரு பெருமாளை கும்பிடுங்க. இந்த காலகட்டம் துலா ராசியில் இந்த சூரிய பகவான் உட்கார்ற இந்த துலா மாதம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை தான், எஸ். கௌரவத்திற்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும், மறுக்கவும் முடியாது. ஆனால் எதம் பார்த்து பதம் பார்த்து செய்யுங்க, தப்பிச்சுக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்லலாம். நான் சொன்ன ஐடியா வச்சு தப்பிச்சுக்கிங்க, நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஆனால் கடவுள் நினைக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, மற்றவன் நினைக்கிற மாதிரி இந்த மாதம் மட்டும் செய்ய வேண்டாம், நல்லா இருப்பீங்க. வருமுன் காப்பது தான் அறிவாளி. வருடத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காப்பாற்றணும். அது பதவியாக இருக்கட்டும், நல்ல சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதுதான் முக்கியம். வந்த பின் கணக்கு போட்டோம்னா மிஞ்சாது. வந்த பின் கணக்கு போடக்கூடாது. கணக்கு போடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. கணக்கு போட்டு வாழ தெரிய வேண்டும் என் அன்பான துளாராசி அன்பர்களே. எல்லாரும் ராசியக்காரவங்களை விட இந்த துலா மாசத்துல துளாராசிக்காரவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். தாராள கையே தலைமாட்டில் வைய அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். ஆமாம், நீங்கள் தாராள கையாக இருந்தீங்கன்னா தலைமாட்டில் பணத்தை சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்கணும், தலகாணியில் வைக்கணும். அப்புறமா இல்லைன்னா தலகாணியை கூட தூக்கின்னு போடுவான். தாராள கையினா தலைமாட்டில் வெறும் கையை அப்படி வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். நம்மளை வச்சு இன்னொருத்தன் பணக்காரன் ஆகிடுவான், நம்மளை வச்சு இன்னொருத்தன் கோடீஸ்வரன் ஆகிடுவான், நம்மளை வச்சு அவன் டாட்டா பிர்லாவாகிடுவான், நீங்கள் டெர்லாவாகிடுவீங்க. ஒரு செவுத்தில் ஓட்ட போடுறோம்,
செவுத்தில் ஓட்டை போட்டால் என்ன நடக்கும்? ஓட்டையை இன்னொரு இது வச்சு மூடுவாங்க, அப்புறமா அந்த ஆணியை வச்சு டைட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டை போட்ட மாதிரி தெரியாது. இப்படி தான் உள்குத்து தான் நிறைய இருக்கும் இந்த துளாராசி வாழ்க்கையில். எல்லாம் வெளியிலையும் சொல்ல முடியாது. மனசார ஒரு விஷயத்தை துளாராசி செஞ்சாங்களான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். பொறுத்துக்கிட்டு செய்கிறது தான் நிறைய வேலை. ஏதாவது ஒரு காலம் மாறாதா? ஏதாவது ஒரு நமக்கு ஒரு மணி அடிக்காதா? சத்தம் கேட்குது. ஓ, பள்ளி கேட்குது, அடிக்கும். இந்த பள்ளி விழுந்தது உங்களுக்கு கேட்குதா? கேட்டிருக்கும். ஒத்து கவனிங்க. அப்போ ஏதோ ஒன்று அடிக்க போகுது. துளாராசிக்கு நல்ல காலம். இந்த துளாராசிக்கு நல்ல காலம்ங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த துலா மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் வீட்டில் நீசமாயிருப்பார். ஆல்ரெடி நம்ம கண்ணில் பல பேர் மண்ணை தூவிடுவான். அதில் இந்த மாதத்தில் ரொம்ப பேர் தூவிடுவான். எதுக்கெல்லாம் அடிக்குது இந்த கவுளி? இப்போ அடிக்குது. சரி, உத்தரவு ஏற்றுப்போம். நம்மளை அலாட் தானே பண்ணுது. நம்மளை அலாட் பண்ணுறார் கடவுள். அப்படி தான் நம்பணும். எப்படின்னா, அவன் கண்ணில் மண்ணை போடுறான்னு தெரிஞ்சு கண்ணை முடிக்கிறோம். இப்போ கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதே மண் அடிக்க போகிறான். அப்போ ரொம்ப அலாட்டாக இருக்கணுமேப்பா. எஸ், இந்த மாதத்தில் துளாராசிக்காரர்கள் உறவுகளாலும் நண்பர்களாலும் தெரிந்தவர்களாலும் மிகவும் அலாட்டாக இருங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் பிடிக்காமல் செய்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நடிப்பே உலகம் அப்படிங்கிறத பயன்படுத்திப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மட்டும்தான் நடிப்பீங்க, மற்றவங்க எல்லாரும் உங்களை அழகாக ஏமாற்றுவாங்க. அன்பான வார்த்தைகள் சொல்கிறதையோ ஆசையான வார்த்தைகள் சொல்கிறதையோ நீங்கள் நம்ப வேண்டாம் என் உறவுகளே. இந்த துலா மாசத்தில் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. ஆனால் சொன்னேன், விழிப்புணர்வோடு இருங்கன்னும் போது கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கும்போது தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, கண்ணில் மண்ணவாரியும் போட்டுருவான். அதுலேயும் பார்வையில் திறந்துக்கிட்டு இருக்கணும். சில பேர் இப்படி தான் விழிப்புணர்வாக இருக்கேன்னு ஏமாந்துருவான். ஒரு எவனோ ஒருத்தவன் ஏமாற்ற போகிறான்னு ஏமாத்துறவன்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? அவன் இந்த ஊரில் இருக்கிறான், பூரா பயில ஏமாற்ற பயிலாம், அவங்க பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். இவன் தான் அந்த ஏமாத்துக்காரனுக்கே வித்தை சொல்லி கொடுத்தவனாக இருப்பான். இப்படி தான் பல நேரங்களில் ஏமாறுறது. இதுனா நமக்கு என்ன பழக்கம் புதுசான்னு கேட்குறீங்களா? பழசு. துளாராசி ஏமாற்றம் நிறையா தான். அதில் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க துளாராசிக்காரர்களே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை ஏமாற்றிட்டு ஒரு பயில நல்லா இருக்க முடியாது. உங்களை ஏமாற்றிட்டு ஒரு பயில நல்லா இருக்க முடியாது. அவன் திருப்பி எவன் ஏமாற்றிட்டு போகிறானோ அவன் திருப்பி உங்ககிட்ட நாடி வருவான், உங்கள் உதவியை தேடி வருவான். நீங்கள் மீண்டும் அவனுக்கு நீங்கள் தான் வழிகாட்டுற மாதிரி இருக்கும். அதாவது துளாராசிக்காரவங்களை ஏமாத்தினா 7 ஜென்ம பாவம். ஏன்னா வெள்ளேந்திங்க. துளாராசிக்காரர்கள் வெள்ளேந்தின்னு சொல்லுவாங்க. வெள்ளேந்தினா என்ன? மனசு வெள்ளை. என்ன ஒன்று எல்லாம் நல்லா இருக்கணும், சரியாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும், நம்மளை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. இப்படி நல்ல உயர்ந்த தத்துவம், உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பேரால் குடைச்சல்கள் ஏற்படும். விருப்பம் இல்லாமல் நாம் வாழ்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுத்து வாழுங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை ரொம்ப கும்பிடுங்க. கந்த சஷ்டி கவசம் நிறைய படிங்க. இந்த காலகட்டம், இந்த ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி கவசம் நிறைய படிங்க. கொஞ்சம் வெள்ளம், ஆறுகளில் உடைப்பு, வெள்ளம் ஏற்படும், மழை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இயற்கையோடு விளையாடாதீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அதுக்கு பேர். நீங்கள் ஒன்று விளையாடாதீங்க, நாங்கள் எங்கே போய் விளையாட போகிறோம் அப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தால் ரொம்ப சிரமமாயிடும்.
நாம் எப்போ வழிக்கு விழுவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வேறு இந்த நேரத்தில் யார்ட்டையாவது நான் உனக்கு இத்தனை மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன், நான் இத்தனை நாளில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்களாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. லபோ தீபம் நம்ம அடிச்சுன்னு கிடக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வாக்குறுதியெல்லாம் விட்டு யாருக்கிட்டையும் ஒன்றும் நல்ல பேர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நாட்டில் தெரிஞ்சிங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்ட முதல்ல நல்ல பேர் வாங்குங்க. அது எப்போ தெரியுமா உங்கள் மனசாட்சி நல்ல பேர் உங்களுக்கு சொல்லும்? நீங்கள் அழாத போது, நீங்கள் சிரிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல பேர் அது கொடுக்கும். நீங்கள் சிரித்து எத்தனை நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அழாமல் இருந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. துளாராசி பிள்ளைகளா, எல்லாருக்காகவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக வாழ வேணாமா? இந்த மாதத்துலையாவது ஒரு சபதம் எடுப்போம். அதனால தான் இந்த இயற்கை சீற்றத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வண்டி அதாவது தனக்கு குடம் இருக்காது, தான் மழையில் நினைஞ்சிட்டு போய் தனக்கு தேவைப்படுறவங்களுக்கு குடை பிடிப்போம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள். இந்த தப்பை இந்த மாதம் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஜுரத்தில் போய் படுத்துருவீங்க. ஃபீவர், ஜுரம் வர கேஸில் இந்த மாதம் நிறைய பார்த்தீங்கன்னா லங்ஸு ஜுரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஸ்பத்திரி அட்டன் பண்ண வேண்டிய விஷயங்களில் துளாராசி ஃபஸ்ட்டில் நிற்கிது. பார்த்துருங்க. பயமுறுத்துறேனா? நான் பயமுறுத்துகிற பிள்ளைகளா, இது உங்களுக்காக பண்ணால் கூட நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன். சரி, பிள்ளைங்க ஏதோ உங்களுக்காக நீங்கள் அலைஞ்சிங்க, அதனால் மழையில் நின்னீங்க, ஜுரம் வந்தது, போய் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னு. யாருக்கோ ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது நீங்கள் நினச்சி போகிறத பார்த்து நான் வருத்தப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. இது நீங்கள் பார்த்து வருத்தப்படுங்க, அவ்வளோதான். நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தில் மகாலட்சுமியையும் பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி பணத்தை கொடுப்பா, அந்த பணத்தை உங்களுக்கு செலவு பண்ணிங்க. பிள்ளையார் நல்ல ஞானத்தை கொடுப்பார். கந்தசஷ்டி கவசம் படிங்க, பிழை இல்லாமல் படிங்க. கந்தசஷ்டி கவசம் எப்படி படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடகடன்னு படிக்கக்கூடாது, பொறுமையாக படிக்கணும். ரொம்ப பொறுமையாக அழுத்தம் திருத்தமாக படிக்கணும். கந்தசஷ்டி கவசத்தை அழுத்தம் திருத்தமாக படித்தாதான் பலன் கிடைக்கும். அதனால் படிங்க. துளாராசிக்கு நல்ல நேரம். கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை உணர்த்த போகிறார். இந்த உலகம் யார், இந்த மனுஷங்க யார், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களை உணர்த்த போகிறார். கடவுள் உணர்த்துவதை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இது. பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தினால் நல்லது நடக்கப் போகுது துளாராசி. வாழ்த்துக்கள். மனம், மனசு, எல்லாத்துக்கும் காரணம் மனசு. விருச்சக ராசி சொந்தங்களே, இந்த காலகட்டத்தில் இந்த மனசுக்கு ஒரு பூட்டு போட்டு நாம் வைக்கணும். இல்லைன்னா நம்மளை இந்த காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளேயும் தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ளேயும் இழுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு அன்பு எச்சரிக்கை கொடுக்குறேன். பூட்டு போட்டு வைங்க. ரொம்ப சிம்பிள். என்னங்க பூட்டு போடுறது மனசை? இந்த மரண வேதனைன்னு சொல்லுவாங்க. மரண வேதனைனா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும், யாரை பற்றியோ ஒரு விஷயம், சீக்ரெட். அது ஒரு தப்பாக கூட இருக்கலாம், சரியாக கூட இருக்கலாம். அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னால் பிரச்சனை வரும். சொல்லலைன்னா அவங்களும் சிரமப்படுவாங்க. சொல்லிட்டா நம்மளால் அவங்க குடும்பமே கெட்டு போகும், இல்லை அவங்க வியாபாரமே கெட்டு போகும், இல்லை அவங்களுடைய அரசியலே கூட கெட்டு போகும். ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எங்கே சம்மந்தப்படுறீங்களோ அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்தை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கக்கூடிய நேரம். அப்போ ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், வெள்ளம், ஆறுகளில் உடைப்பு, தண்ணீரால் பிரச்சனை, இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் நம்ம மனசில் ஒரு வெள்ளம், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறோமே, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், உதவி பண்ண முடியலையே, இப்படி தவிக்கக்கூடிய விஷயமும் விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கும். ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன், ராசிக்கு ஜென்மத்தில் போய் செவ்வாய் வரார். ஏற்கனவே நமக்கு நாடி நரம்புலாம் சூடு அதிகம், இரத்த கொதிப்பு
அதாவது எல்லாரை விட பார்த்திங்கன்னா நமக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே பார்க்க சாந்தமாக வெளில தெரிவாங்க, உள்ளுக்குள்ளே என்றைக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதில் செவ்வாய் வேறு உள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போ என்ன ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். இது வரைக்கும் கவலைப்படாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய முதல் ஒரு வார்த்தை இருக்குது, அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ரிலாக்ஸ், இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். ஓம் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து சொல்லு. என்னென்னா இந்த ஓம்ங்கிற மந்திரம் சொல்லும் பொழுது மனம் சாந்தம் அடையும். இல்லைன்னா நம்ம இந்த உலக பிரச்சனை நம்ம காதில் வந்து உழறதும் நம்ம கண்ணில் பார்க்குறதும் இதை வெளியில் சொல்ல முடியாமையும் நமக்கு ஒரு மரண வேதனையை கொடுக்குது. அதனால தான் சொன்னேன், மனசை லாக் பண்ணிடுங்க. அது எங்கேயாவது அலைய ஆரம்பிச்சதுன்னா எல்லா விஷயத்தையும் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத விபரீதத்தை நாம் வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ என்ன ஆகிடும், யாரோ கரும்பு திங்க கூலி நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆகிடும். கூலினா சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, சந்தோஷம். கரும்பு இனிப்பு அவனுக்கு, யார் வீட்டு தோட்டத்துக்கு கரும்பையே திருட்டு விட்டான்டா, அந்த கூலி என்னன்னா தண்டனை. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயத்தை இந்த மாதத்தில் பட்டும் படாமையும் இருக்கணும், தெரிஞ்சும் தெரியாமையும் இருக்கணும். அவ்வளவுதான். இந்த பதிவோட நோக்கமே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை மட்டும்தான் இப்போ எடுத்துக்கணும். உங்கள் வருமானத்தை உயர்த்துவதை பற்றி யோசிக்கணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்பு கேட்கணும், அவர் சொல்லுவார் இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேணா கூப்பிட்டு வாங்களே அப்படின்வார். நீங்கள் உடனே பெருந்தன்மையோட பெரிய மனசோட நம்ம இன்னொருத்தவன் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த வாய்ப்பு, வா தம்பி உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போய் அவனை உட்கார வச்சுட்டிங்கன்னா அவன் உங்களை கிளப்பி அழைச்சிட்டு போய் அனுப்பிடுவான். ஏன்னா அவருக்கு திறமைசாலிகள் தேவை. அவன் உங்களை விட திறமைசாலின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவனை கொண்டு போய் அவங்ககிட்ட நீங்கள் மேலிடத்தில் காட்டி விட்டுட்டிங்கன்னா உங்கள் சீட்டுக்கே ஆபத்துங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்க, அப்போ கேட்டவருக்கு நான் என்ன பதில் சொல்ல, எனக்கு ஒருத்தன் தெரிஞ்சவன் இருக்கா, அப்போ உதவி பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க, கரெக்ட். கேட்டவருக்கு நீங்கள் அவர் கேட்டவருக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணில் படுறவனை எடுத்துகிட்டு கொண்டு போய் காட்டிடாதீங்க. ஏன்னா அவர் உள்குத்து ஒன்று வச்சார். அந்த ஒருத்தவங்க கேட்கும்போது அதில் இருக்கிற உள்குத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன உள்குத்து வச்சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஒர்க்குக்கு தேவை அவங்கள கூப்பிடுங்கன்னும் போது அது உங்கள் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். நீங்கள் இருக்கிற இடத்துல தான் அவருக்கு ஒர்க்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சிபாரிசு பண்ணாதீங்க இந்த நேரத்தில். அதே அவர் உங்கள் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு ஆள் கேட்குறாருன்னா அனுப்பிவிடுங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? ஏன்னா தேவையில்லாமல் யாரையாவது தொந்தரவுகளை கொண்டு போய் கொடுத்து அந்த தொந்தரவால் நம்ம தலையெழுத்தே மாற வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க, பி கேர்ஃபுல். விருச்சிக ராசிக்காரர்களே, செவ்வாய் உங்களுடைய பலத்தில் இருக்கும் போது பூமி லாபம் ஏற்படும். இது வரைக்கும் பூமியில் இருந்த சிக்கல்கள் குறையும். இது ஒரு லாபம். பூமி சிக்கல்கள் குறையும். ஏதாவது இடம் வாங்கிறது நல்லாயிருக்கும், வீடு கட்டுறது நல்லாயிருக்கும், அதை பற்றி பிளானிங் கைக்கு வரும். ரொம்ப நாளாக இடம் சம்மந்தமாக இடம் எனக்கு விற்கலைங்க, இடம் எனக்கு வரலைங்க அப்படின்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகும். பூமி சம்பந்தமான பணப்பிரச்சனைகள் தீர்வடையும். பங்காளிகளுக்குள்ள இருந்த வெறுப்புகள் விலகும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சில உறவுகளால் உண்மைகளை வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லாததுனால நல்லது நடக்கும். அவசரப்பட்டுறாதீங்க. அதுக்கு தான் மனசை லாக் பண்ணுங்கன்னு முதல்லையே சொல்லிட்டேன். அவசரம் மட்டும் இந்த மாதத்தில் வேண்டாம். நீங்கள் நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. சில விஷயம் தானாக தானே கிடக்கும்.
நம்ம போய் ஒரு கோயிலில் போய் மொட்டை போட்டுடுறோம். மொட்டை போட்டுட்டோம்னா 10 நாளில் முடி வளர்ந்துடும். ஆனால் மொட்டை போட்டது தெரியாமல் ஒருத்தவன் காப்பாற்றுறதுக்கு நினைக்கிறான்னா அவன் தொப்பி போட்டுக்கினே போவான். 10 நாள் கழித்து தொப்பி அவுத்துருவான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம மொட்டையை யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அவனுக்கு தெரியாது 2 மாதம் வரைக்கும் மொட்டை போட்டது எல்லாருக்கும் தெரியும்னு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அவங்கவுங்க ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்கவுங்க பிரச்சனைகள். உங்களுக்கு எதிராளிகள் பிரச்சனையை போய் நீங்கள் இப்போ நினைக்க வேண்டாம். இதில் கவனமாக இருங்க. சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவார், உனக்கே 1000 பிரச்சனை இருக்குது, அவன் பிரச்சனையில் தலையிடாதுன்னு உங்களை அடிக்கடி அடி கொடுக்காமல் உங்களை ஹெல்ப் பண்ணுவார். விநாயகர் சொல்லுவார், தம்பி நீயே உன் புத்தி இன்னொரு இடத்துல அடமானம் வச்சு சம்பாதிக்கிற, விட்டுடாத. இன்னொருத்தவனை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு ஓம் புத்தி ஓ வேலைக்கு ஆப்பு வச்சுக்காதுன்னு சொல்லுவார். பிள்ளையாரும் சிவனும் உங்களோட நலனுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நல்லது நடக்க போகுது இந்த மாதத்தில். பி கேர்ஃபுல். சரிதானே? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.